வேண்டும் என்று சொல்கிறார். செய்யக்கூடாத ஒரு ஆலோசனை, செய்ய வேண்டிய ஒரு ஆலோசனை. ரெண்டு ஆலோசனை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் கேரண்டி கொடுக்கிறேன், 2014 வருஷத்திலே இந்த 5 ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இந்த ரெண்டு காரியங்களையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உத்தரவாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? செய்யக்கூடாத காரியம் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? கவனிங்க, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வாக்கிங், ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங். கவனிங்க, முதல்ல நடக்கிறார், அப்புறம் என்ன செய்கிறார்? நிற்கிறார், அப்புறம் என்ன செய்கிறார்? உட்கார்றார். முதல்ல நடக்கிறதுல ஆரம்பிக்குது, அப்புறம் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே நிற்பாரு, அப்படியே நின்னவன உட்கார்ந்துருவார். முடிஞ்சிருச்சு. ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவீங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த 5 ஆசீர்வாதங்களும் இந்த 2014 வருஷத்தில் நடக்குன்னு சொன்னா இந்த காரியங்களை, இந்த ஆலோசனைகளை நீங்கள் செய்தால் இந்த 5 ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த காரியத்தை நீங்க செய்யணும். இந்த காரியத்தை நீங்க விட முடியலன்னு சொன்னா 5 ஆசீர்வாதங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. துன்மார்க்கருடைய, கவனிகள், தேவனை அறியாத ஜனங்களுடைய எந்த ஆலோசனைகளையும் கர்த்தர் எந்த காரியத்திலும் பெற்றுக்கொள்ள கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. தேவனை அறியாத, கவனிகள், கர்த்தரை அறியாத எந்த ஜனத்தினுடைய ஆலோசனைகள், அவங்க உங்களுக்கு தாய் மாமாவா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தகப்பன் மாமாவா இருக்கலாம், எந்த யாரா இருந்தாலும் சரி, அவருடைய ஆலோசனை எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆலோசனையின்படி நடவாமல், மூத்த விசுவாசிகிட்ட ஆலோசனை கேளுங்க, போதகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, போதகருடைய ஆலோசனையின்படி செய்யுங்க, அல்லது ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. தேவனை அறியாத ஜனங்களுடைய, உங்களுடைய சொந்தமாயிருந்தாலும் உங்களுடைய பந்தமாயிருந்தாலும், அவருடைய ஆலோசனையின்படி எந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருப்பீர்களால் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 5 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உத்தரவாதம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆரம்பித்து அப்படியே நெருக்கமும் ஐக்கியமும் ஆகிவிடுகிறது. Close casual contact and intimate fellowship. Casual contact has become intimate fellowship. ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு தொடர்பும் உறவும் அப்படியே ஐக்கியமாகவே மாறிவிடும். ஐக்கியமாகவே. இந்த காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்னா நீங்க சில நபர்களை தவிர்க்க வேண்டும், நீங்கள் சில காரியங்களை தவிர்க்க வேண்டும். Avoid some things, avoid some persons and avoid some situations. சில காரியங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும், சில நபர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும், சில சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னென்ன 3 காரியம் சொல்லுங்க. சில காரியங்களை தவிர்க்க வேண்டும், சில நபர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும், சில சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். Avoid some things, avoid some persons and avoid some situations. இதை விளக்குன்னு சொன்னா அதிக நேரம் ஆகும். கர்த்தரை சித்தமான இன்னொரு நாள் நான் விளக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உம்முடைய பிள்ளைகள் அல்லாத, உம்மை அறியாத எந்த மனிதருடைய ஆலோசனையும் எந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க செய்து பாருங்க, நீங்க செய்து பாருங்க. 2வது சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழிகளின்படி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கவனிங்கள், அது என்னமா எப்படியா இருக்கணுமா? ஆமா, பிரியமா. delight in God's word, delight in God's word, to make pleasure, to take pleasure. அப்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலருக்கு சாப்பாட்டுல ஆசை பிரியம், சிலருக்கு பொழுதுபோக்குல பிரியம்,
சிலருக்கு டிவியில பிரியம், சிலருக்கு நட்புகளில் பிரியம், சிலருக்கு தீ ஆசைகளில் பிரியம். உங்களுக்குள்ளாய் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த பிரியம் ஆசை என்னவென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு தெரியல நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆசை எதுவென்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை உந்தி தள்ளுகிற கர்த்தர் ஸ்தோத்திரம். What gets your motor running? Definitely you know about that. What gets your motor running? உங்களை உந்தி தள்ளுகிற அந்த விசை, அந்த ஆசை என்னவென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகாலையிலும் அப்படியே பரவசத்தோடு கூட உங்களை எழும்ப பண்ணுகிற ஆசை எது என்பது உங்களுக்கு தெரியும். நடு நிசியானாலும் தூக்க வரவட்டாமல் கண்களை இமைகளை பிடித்துக் கொண்டிருக்கிற ஆசை என்னவென்று உங்களுக்கு தெரியும். நடு ராத்திரி ஆனால் தூக்க வராம. What keeps you awake even in the midnight? நடுநிசையில கூட தூக்க வராமல் உங்கள் கண்களை அப்படியே பிடித்திருக்கிற காரியம் எந்த விதமான எந்த ஆசை என்பதை உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆசை கவனிங்க. ஒரு 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 பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க, காதல் பண்ணுகிற பிள்ளைகளை பாருங்க. அவங்க அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவனை நண்பர்கள் சொல்லுகிறாங்க, பாஸ்டர் முதல்ல மாதிரி இவன் இப்ப இல்ல, அப்படியே மாறிட்டான். He has completely radically and changed. சுத்தமா மாறிட்டான் பாஸ்டர். முதல்ல மாதிரி இல்ல, எங்கிட்ட இப்போ வரதே இல்லை, எங்கிட்ட பேசுறதே இல்லை, எங்களோடு கூட வந்து நிக்கிற நேரம் கலந்துக்கிற நேரம் இல்லவே இல்லை. ஏன்? அவனுடைய மகிழ்ச்சி வேறையாகி விட்டது, அவனுடைய பிரியம் வேறையாகி விட்டது. இவர்களோடு கூட இருந்த மகிழ்ச்சி, இவளுடைய நட்பு அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியை காட்டிலும் இப்பொழுது அவன் வேறொரு மகிழ்ச்சியை நாடிக்கொண்டிருக்கிறான், வேறொரு மகிழ்ச்சியை நாடிக்கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 62வது அதிகாரத்தில் ஏசாயாவிலே 5வது வசனத்தில் சொல்லுகிறது, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல. எல்லாரும் சொல்லுங்கள், மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியாய் இருப்பது போல. சகோதரர் செல்வராஜ் சகோதரி சுசிலா அவங்க பையன் விஜய்க்கு போன வாரம் கல்யாணம் ஆனிச்சு. விஜய் திவ்யாவின் மேலே மகிழ்ச்சியா இருப்பது போல கர்த்தர் என் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன். அதான் உண்மை, அதான் உண்மை. விஜய் திவ்யா மேல அவங்க அம்மா லவோ லவோ லவோன்னு கொஞ்ச நேரங்களில் அடிச்சுக்குவாங்க. பாஸ்டர் ஒரு நாளைக்கு 2 தடவை பேசினா பாஸ்டர், துபாயில் இருக்கும்போதும் பேசினா, சென்னையில் இருக்கும்போதும் பேசினா, ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், அவன் பேசவே இல்லை. அவன் அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி உங்ககிட்ட பேசுவான்? நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சாவே எல்லாம் முடிந்தது, ஓகேயா, எல்லாம் முடிந்தது, இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறபடி கல்யாணத்தில் எல்லாம் முடிந்தது என்று நீங்களும் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன நீங்க சொல்றீங்க, அவங்கள சொல்லுங்க. கவனிங்க, எப்படியா அந்த புது மாப்பிள்ள புது பாஸ்டர் சுகுமார் அவர் மனைவியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல அப்படின்னா வசனம் இருக்குது. கணவன் மனைவியின் மேல மகிழ்ச்சியா இருப்பது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவியை பாருங்க, புது பொண்ணு மாப்பிள்ளைய பாருங்க, 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம். அது நல்ல பதில். என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒட்டிக்கிட்டு போனாங்கன்னா கல்யாணம் ஆகி 1 மாசம் அர்த்தம். 2 பேரும் ஒரு அடி கேப்ல போனாங்கன்னா கல்யாணமாய் 1 வருஷம் அர்த்தம். 2 பேரும் 5 அடி வித்தியாசத்தை நடந்தாங்கன்னா கல்யாணமாய் 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளையும் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கணவன் முன்னாடி போய்கிட்டு மனைவி பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணமாய் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? எங்க போனாலும் கையை பிடிச்சிக்கிட்டே போவார், எங்க போனாலும் கையை பிடிச்சிட்டு. சரி, சொந்த ஊர்ல கல்லிடக்குச்சியில தான் கையை பிடிச்சிட்டு போனாலும் மனைவி ஊருக்கு போனாலும் நினைச்சுவாரு கையை பிடிச்சிக்கிட்டே தான் போவார். மனைவி ஊருக்கே போனாலும் அவ்வளவு அன்பு. இந்த அன்பு போல கர்த்தருடைய வேதத்துல நீங்க அன்பா இருந்தீங்கன்னா இந்த 5 ஆசீர்வாதங்களும் இந்த 2014 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. விஜயின் திவ்யாவையும் மறந்துருங்க, அங்கேயே கற்பனை போக வேண்டாம், இங்க வாங்க, திரும்புங்க. புரியுதுங்களா? திரும்பி வாங்க. இத மாதிரி நீங்க கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருந்து அப்படியே ஆண்டவருடைய வசனத்தை ஆசையாய் வாசிக்கணும், ஆசையாய் வாசிக்கணும்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை ஆசையாய் ஆசையாய் நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அது கொண்டு வரும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆசீர்வாதம். குறி கேட்கிற மாதிரி நீங்க வசனத்தை வாசிக்காது, கடமைக்காக வசனத்தை வாசிக்காது, ஆசையாய் வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் அப்படியே உங்களுக்குள்ளாய் நிற்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன், தியானம் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் தியானமாய் இருந்தா என்னத்துக்காகும்? அப்ப இரவும் பகலும் தியானம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? all the time meditating all the time. Is it possible to meditate God's word all the time? Yes, it is possible. எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பது சாத்தியமா? சாத்தியம். எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு சிம்பிள் முறையை நான் சொல்லி தரேன் பாருங்க. காலையில கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதோடு நீங்கள் காலையை நீங்கள் ஆரம்பித்து கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதோடு நீங்கள் இரவை நீங்கள் முடிப்பீர்களே, ஆனால் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனா நீங்கள் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? காலையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதோடு கூட காலையை ஆரம்பித்து கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதோடு கூட இரவை நீங்கள் முடிப்பீர்களே, ஆனால் நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். அல்லேலூயா. நீங்க செய்து பாருங்க. சவாலாய் சொல்லி பார்க்கிறேன், சவாலாய் சொல்லுகிறேன். இந்த 3 காரியங்களை நீங்கள் தவிர்த்து இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்து, செய்யக்கூடாத அந்த 3 காரியங்களை செய்யாமலும் செய்ய வேண்டிய இந்த 2 காரியங்களை செய்து பாருங்கள். பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த 5 ஆசீர்வாதங்களையும் இந்த 2014 வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா. சேலஞ்சா சொல்லுகிறேன், சேலஞ்ச். பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் நான் முழுமையா ஆஸ்வதிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள், ஆனால் உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் யாருடைய ஆலோசனை கேட்டு காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். யாரோடு உட்கார்ந்து நீங்கள் அரட்டை அடிக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். யாரோடு கூட்டத்தோடு கூட ஐக்கியம் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். கர்த்தருடைய வசனத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பில்லாத நிறைய நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த நாளின் முதல், இந்த வருஷத்தின் முதல் நாளிலே, இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே, ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பாக்கியவான்களாய் மாற்றப்படுகிற வருஷமாய், இந்த வருஷம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிற வருஷமாய் மாறும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கம்ப்யூட்டர் உலகத்தில் அதிக சம்பாத்தியம் பண்ணி உலகத்திலே முன்னணி பணக்காரர்களாய், உலகத்திலேயே முன்னணி பணக்காரர்களாய் இருக்கிற மனிதர்களில் ஒருவர் பில் கேட்ஸ். அந்த பில் கேட்ஸ் 5ஆம் தேதி வந்து வர 5ஆம் தேதி நம்ம சபைக்கு வரார். வந்து ஒரு பெரிய பேரல் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு அந்த பேரல் ஃபுல்லும் 500 ரூபா நோட்டா அடுக்கி வச்சுட்டு அந்த பேரலை மூடி சீல் வச்சுட்டு சொல்றார், 12ஆம் தேதி மறுபடியும் வருவேன். ஒரு வசனம் மனப்பாடமா, வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை மனப்பாடமா சொல்றவங்க எவங்களோ அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய். 2 வசனம் சொன்னா 2 500, 4 வசனம் சொன்னா 4 500 அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் எத்தனை வசனம் சொல்லுவீங்க தெரியுமா? சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் 5ஆம் கிளாஸ்ல படிச்ச மாதிரி நிறைய பேர் ஒரு ஊரிலே 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. ஒரு ஊரிலே 2 குருவிகள் 2 குருவிகள் ஒரு மரத்தில் ஒரு ஊரிலே 2 குருவிகள் ஒரு மரத்தில் கூடு கட்டி ஒரு ஊரிலே 2 குருவி ஒரு மரத்தில். எப்பா என்னப்பா, ஒரு ஊர்ல 2 குருவி ஒரு மரத்துல கூடி, இது என்ன இத்தனை தடவை படிக்கிறேன்? அது மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவன், துன்மார்க்கருடைய ஆலோசனை அவன் நீர்கால் மூலமாய் நடப்பட்ட, நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட ராத்திரியும் பகலும். ஏன் 500 ரூபாய்? 500 ரூபாய். அந்த 500 ரூபாயை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சவாலா ஏற்றுக்கொள்ளுங்கள். பாச சொன்னதை சவாலா ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்க குடும்பம் எல்லாம் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். 2014 வருஷம் இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பாக்கியவான்களாய் மாறும்படியாய், இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களா? அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை இந்த முதல் நாள் காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலை தாழ்த்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாருமாய் Thank you Jesus. Thank you Jesus.
பாட்டுக்குதாப்பா? பாட்டுக்குதா? இல்லைல்ல. யார் பேச வேண்டாம்.